இப்ப பாருங்க, தேர்தல் வந்த உடனே எல்லாருக்கும் 5000 ரூபாய், எல்லாருக்கும் 5000 ரூபாய். யார் வீட்டு காசு கேட்கிற மாதிரி? யார் வீட்டு காசு? 3 மாசத்துக்கு முன்னாடியே தேர்தலில் வந்த நேரத்தில் வந்தா தேர்தல் விதி குறுக்க வந்துருமா? தேர்தல் விதி. அதனால என்ன பண்றாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸா 5000 ரூபாய். 2 நாளா டாஸ்மாக் கடையில கூட்டம் ஜாஸ்தி. இப்படி 5000 ரூபாயை கொடுத்துட்டு டாஸ்மாக் கடை மூலமா திருப்பி வசூலிக்கிறதுக்கு பெரிதான் திராவிட மாடல் ஆட்சி. அப்ப அதுக்கு ஒரு சாவு மணி அடிக்கணுங்கிறதுக்காக தான் படித்தவர்கள், பண்பானவர்கள் இந்த அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள், கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் முக்கிய தலகர்த்தர்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற எங்களது வேட்பாளர் பிடெக் படித்தவர், ஒரு பொறியியல் பட்டதாரி. நீங்கள் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியை பற்றி ஏதாவது பேசுங்கள் என்று ஒரு பொது வெளியிலே, ஒரு ஆடுதுறையின் கடைத்தெரு பகுதியிலே ஒரு மேடையை போட்டு தங்கை திவ்ய பாரதி அவர்களை நீங்கள் பேச வைத்தீர்கள் என்றால் அவளுக்கு தெரியும் இந்த திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியாக மட்டுமல்ல, தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதியாக, தமிழ்நாட்டிலேயே ஓரங்கட்டப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தொகுதியாக இந்த திருவிடைமருதூர் தொகுதி இருக்கிறது. ஏனென்றால் இந்த பக்கம் கும்பகோணம், அந்த பக்கம் மயிலாடுதுறை, இந்த 2 ஊர்களுக்கும் நடுவிலே சிக்கிக்கொண்டு திருவிடைமருதூர் என்கின்ற இந்த வரலாற்று புகழ்வாய்ந்த நிலம் தவித்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் இதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒரு படித்த பெண்ணான பிடெக் பொறியியல் பட்டதாரியான தங்கை திவ்ய பாரதி அவர்கள் இந்த தேர்தல் களத்திலே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கடந்த 60 ஆண்டுகளாக இந்த மண்ணை இருவரும் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. ஒன்று திமுக, மற்றொன்று அண்ணா திமுக. இந்த 60 ஆண்டுகளாக இந்த இருவரும் திராவிட கட்சிகள் செய்த சாதனைகள் என்ன? தமிழ்நாட்டை சீரழித்து கொள்ளைக்காடாக மாற்றி தமிழ்நாட்டின் கனிம வளங்களை கொள்ளையடித்து ஊருக்கு ஊர் கோடீஸ்வரர்களை உருவாக்கியதை தவிர இந்த திராவிட கட்சிகள் செய்த சாதனைகள் என்ன? சாதாரண ஒரு பிரசிடண்டா ஒரு உத்தரவு வருவான். திமுக பிரசிடண்டோ அண்ணா திமுக பிரசிடண்டோ ஒரு படத்துல கவுண்டமணி சாமியார் படத்துல வருவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, மரத்துக்கு மரம் உண்டியல் கட்டி ஏதாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாரு. மரத்துக்கு மரம் கோவில் உண்டியல் மேல ஒண்ணு கட்டுவாரு. அதில் மக்கள் அந்த மரத்தை கும்பிட்டுட்டு அந்த உண்டியல்ல காசு போடும். அப்படி கவுண்டமணி என்ன பண்ணுவாரு, முதல்ல வரப்ப சைக்கிள்ல வருவாரு, அடுத்தது வரப்ப டிவிஎஸ் வீட்டில் வருவாரு, அடுத்தது புல்லட்ல வருவாரு, அடுத்தது கார்ல வருவாரு. அதே போல இந்த திமுக அண்ணா திமுக பிரசிடென்ட்லாம் முதல் தடவை ஓட்டு கேட்க வந்தப்ப எப்படி வந்தாங்க? கசங்கி போன வேட்டியோட, கந்தல் சட்டையோட வந்தாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் அந்த ஊரில் அந்த திமுக அண்ணா திமுக பிரசிடென்ட் வீடு தான் அந்த ஊர்லயே பெரிய வீடு. வீட்டிற்கு முன்பாக 4-5 கார்கள். ஒரு அரசியலை, மக்கள் சேவையை தொழிலாக மாற்றிவிட்ட பாவிகள் இவர்கள். இந்த பாவிகள் தான் மீண்டும் வாக்கு கேட்டு உங்களிடத்திலே வருகிறார்கள். உறவுகளே, இந்த முறை உங்களது வாக்கு சிந்தித்து ஒரு நேர்மையான படித்தவருக்காக உங்கள் வாக்கு அமையணும். தங்கை திவ்ய பாரதி போல மக்களையும் மண்ணையும் நேசித்த ஒரு பெருமகளுக்காக உங்களது வாக்கு அமையணும்.
மீண்டும் மீண்டும் திமுக அண்ணா திமுக என்று வாக்களித்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டது போதும். இதோ ஒரு படித்தவர்கள் கூட்டம் வந்திருக்கிறது. வருகின்ற பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியிலே மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற மாநாடு மிக பிரம்மாண்டமாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முன்னெடுக்கப்படுகிறது. அந்த மாநாட்டிலே என் தங்கை திவ்யபாரதி உள்ளிட்ட 234 வேட்பாளர்கள் அண்ணன் சீமானால் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறார்கள். 117 இடம் ஆண்களுக்கு, அதற்கு இணையாக சரிசமமாக 117 இடம் பெண்களுக்கு. அதில் 100% பேர் படித்தவர்கள், பட்டதாரிகள், 20% பேர் மருத்துவர்கள், 48% பேர் பொறியாளர்கள் என்று படித்தவர்களையும் பண்பானவர்களையும் பார்த்து பார்த்து வேட்பாளராக தேர்வு செய்து அந்த திருச்சி மாநகரிலே ஆலம்பட்டி புதிரிலே அண்ணன் சீமான் வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறார். அந்த மாநாடு வந்து பாருங்க. அந்த பிரம்மாண்டமான மாநாடு தான் மாநாடுனா எப்படி நடக்கணுங்கிறதுக்கு உதாரணமா அமைய போகுது. பொதுக்கூட்டம்னா எப்படி நடத்தணும்னு இப்ப வந்திருக்காங்க பாருங்க. வேற்றுக்கிரக வாசிகள் போல தலைவன் மேடையில பேசிட்டு இருக்கான், ஒருத்தவன் மரத்துல பதுங்கி இருக்கான். திடீர்னு தலைவன் பேசுற வேன் மேல குதிக்கிறான். தொண்டர்கள் அங்கே இருக்கின்ற கம்பின் மீது ஏறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக அந்த கம்பி மேல கிரீஸ் தடை வைக்கிறாங்க. ஒரு கேடுகட்ட அரசியல் தமிழ்நாட்டிலே முளைத்திருக்கிறது. திரையரங்கு இருட்டிலிருந்து நேரடியாக சிஎம் சீட்டுக்கு தான் போவார் அவரு. இப்ப ஊருக்கு ஊரு மீத்தேன் எரிகாற்றுக்கு எதிராக போராடியவன், அதே போல உள்ளூர் விவசாய பிரச்சனைக்காக போராடியவன், பட்டா பெறுவதற்காக போராடியவர்கள், மக்களின் பிரச்சனைக்காக களத்தில் நின்றவர்கள், இந்த கள போராளிகளுக்கு அரசியல்ல என்னதான் இருக்கு? இவர் என்ன பண்றாரு? நேரடியா திரையரங்க இருட்டிலிருந்து சிஎம் சீட்டுக்கு தான் போவார். அந்த கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டா, ஏண்டா நடிகர் விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, நடிகர் விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவாருங்க. நல்லா டான்ஸ் ஆடாருன்னா பிரபுதேவாவுக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னா விஜயே ஆட்டி வைக்கிற டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா தான். அவரு படத்துல பல்வேறு கருத்துக்களை சொல்றாருங்க. என்ன கருத்தை சொல்றாரு? என்ன சொல்லியிருக்கிறார் அவரு? படத்துல பாஞ்சி 10 பேரை 100 பேரை அடிச்ச அந்த விஜய் என்ன பண்றாரு? சொந்த கட்சிக்கார 41 பேர் செத்து போயிட்டாங்க. மனுஷன் எடுத்தான் பாருங்க ஓட்டம். விமான நிலையத்தில் போய் நிக்கிறான். அங்க நிருபர்கள் கேட்கிறாங்க, உங்க கட்சி கூட்டத்தில் 40க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க, இதை பத்தி உங்கள் கருத்து என்னன்னு. கருத்து சொல்லாம போயிட்டான். திருப்பியும் சென்னையில போய் இறங்குறான், அங்கேயும் கருத்து இல்ல. கட்சிக்காரன் அத்தனை பேரும் அலைபேசி ஆஃப் பண்ணிட்டு பதுங்கிட்டான். இவங்க சொல்றாங்க, தமிழ்நாட்டை நாங்கள் மாற்றுவோம்னு. திமுக தீய சக்தி, அண்ணா திமுக ஊழல் சக்தி, நாங்க தான் தூய்மையான சக்தின்னு. எவ்வளவு மோசமான சூழல் பாருங்க. எங்க கட்சி போராட்டம் நடக்குது. காவிரி உரிமைக்காக கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக சென்னை மாநகரத்திலே ஒரு மிகப்பெரிய ஊர்வலம். அந்த ஊர்வலத்தில் தம்பி விக்னேஷ்னு ஒரு தம்பி, அவன் தமிழர் உரிமைக்காக தீ குளிச்சு செத்து போயிடுறான். நான் முதல்ல அந்த பேரணியோட நான் தான் போயிட்டு இருக்கேன். ஆட்டோவில் அறிவித்துக் கொண்டே நான் தான் சென்று கொண்டிருக்கிறேன். ஆட்டோவில் அமர்ந்துகிட்டு கண்ணு முன்னாடியே பார்க்கிறேன். என் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பையன் மேல மண்ணெண்ணையை ஊத்திக்கிட்டு தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லிட்டு தீ குளிக்கிறத கண்ணாலே பார்க்கிறேன். கத்துற, ஒருத்தன் தீ குளிக்கிறான் பாட்டு, எல்லாரும் ஓடி வராங்க. அதுக்குள்ள அவன் எரிஞ்சிட்டான். அந்த பையன் மருத்துவமனையில் முத நாள் வைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப கொஞ்சோண்டு உயிர் இருக்கு அவனுக்கு. அப்ப சீமான் அண்ணன் மருத்துவமனையில் நின்றுட்டு இருக்கிறாரு. இரவு 12 1 ஆகுது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா மன்னார்குடியில இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் சொல்றேன் அண்ணன்ட்ட, அண்ணன் நீங்க வீட்டுல போய் ஓய்வு எடுங்கன்னு. எங்களுக்கெல்லாம் என்ன பயம்னா அவங்க அம்மா அப்பா வந்து ஏதாவது பேசிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது. நீங்க வீட்டுல போய் ஓய்வு எடுங்கன்னு.
அவங்க அம்மா அப்பா வரட்டும், என்ன கேள்வி வேணாலும் கேட்கட்டும். இந்த பேரணியை நடத்தினது நானு, இதுல எரிஞ்சு போன விக்னேஷ் என்னோட தம்பி, அதை நான் எதிர்கொண்டுதான் ஆவன் சொல்லி விடிய விடிய அந்த மருத்துவமனையின் வாசலிலே அந்த அவர்களின் பெற்றோர்கள் வருவதற்காக காத்திருந்து, பிறகு உடலை எடுத்துக்கொண்டு கட்சி ஆபீஸுக்கு எடுத்துட்டு போய் வச்சு, அந்த உடலை எடுத்துக்கொண்டு மன்னார்குடி, சென்னையிலிருந்து மன்னார்குடி வரைக்கும் எடுத்துட்டு வந்து அந்த உடலுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்து, அப்படி ஒரு வீர வணக்கத்தை செலுத்தி பெரிய ஊர்வலத்தை நடத்தி அந்த இறந்து போன தன் தம்பிக்கு நேர்மை செஞ்சா அண்ணன் சீமான். அவன் தலைவன், நீ தலைவனா? இப்போ ஒருத்தன் செத்து போயிட்டாங்க. இப்ப நானும் என் தம்பி துருவனும் பேசிட்டு இருந்தோம். அது ஏன்டா மத்தியானம் 1 மணிக்கு கூட்டம் வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு அந்த காரணம் புரியவே இல்லை. மத்தியானம் 1 மணிக்கு நீ எதுக்கு கூட்டம் வைக்கிற? 1 மணிக்கு கூட்டம் நடத்த அரசியல் கட்சி ஏதாவது பார்த்திருக்கியா? மாலை நேரத்தில் வைப்பாங்க. தெருமுனை பிரச்சாரம்னா ஒரு 4 to 5, 5 to 6 வைப்பாங்க. ஒரு பெரிய மாநாடுகள் தான் மதியம் 3 மணில இருந்து வைப்பாங்க. ஏன் மத்தியானம் 1 மணிக்கு உச்சந்தலை வெயில் எரிகிறப்ப ஒருத்தன் கூட்டம் நடத்துறாயா? கூட்டம் நடத்துறப்ப ஒவ்வொருத்தரையும் வெயில்ல அதுல பாதிக்கப்பட்டு வெயிலால கருகி ஒவ்வொருத்தனும் தண்ணி தாகத்துல இல்லாம, தண்ணி குடிக்காம வழி இல்லாம மயங்கி கீழே விழுந்து செத்து போறான். மீண்டும் மீண்டும் மத்தியானம் தான் கூட்டம். அப்ப இவன் தீய சக்தியும் இல்ல, தூய சக்தியும் இல்ல, கொலைகார சக்திங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இவரிடமிருந்து இளைஞர்களை காக்க வேண்டிய பொறுப்பும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கு. 60 ஆண்டுகளா திமுகவும் அண்ணா திமுகவும் அரசியலை தொழிலாக மாற்றிவிட்டார்கள். இவர்கள் அடுத்த கட்டத்திற்கு போய் இந்த அரசியல் களத்தை சீரழித்து முடித்துவிட காத்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்வேன், திமுக அண்ணா திமுகவின் நீட்சிதான் தமிழக வெற்றி கழகம், அதன் தொடர்ச்சி தான் இவங்க. பாருங்க, இப்பவே அந்த கட்சியின் பொருளாளர் அருண்குமார் ஒருத்தவர், அவர் நிக்கிற தொகுதியில, திருச்செங்கோடு தொகுதியில டப்பா தராங்க. டப்பா, வீட்டுக்கு வீடு டப்பா, ஹாட் பாக்ஸ், அதுல வேட்பாளர் பேரு சின்னம் எல்லாம் போட்டு தரான். கட்சி தொடங்கி முதலாக தேர்தலை நிக்கிறதுக்கு முன்னாடியே ஊழல் செய்யறது, மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கிறது. இப்படிப்பட்டவர்களை அனுமதிப்பதா அனுமதிக்க வேண்டாமா என்பதைத்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு செய்ய இருக்கு. இந்த மாநாடு நடப்பதற்காக நான் ஒவ்வொரு ஊர்லயும் போய் பார்க்கிறேன், கட்சி தம்பிகளை பார்க்கிறேன். ஒரு ஊர்ல நாம் தமிழர் கட்சி தம்பின்னு ஒருத்தன் இருந்தானா அவன் அந்த ஊர்ல போராடக்கூடிய போராளியாக இருக்கிறான். அந்த ஊரை பாதுகாக்கக்கூடிய ஐயனாராக விளங்குகிறான். அந்த ஊருக்கு, அந்த நிலத்திற்கு, அந்த மக்களுக்கு, அந்த மொழிக்கு எதிராக எது வந்தாலும் அவன்தான் முன்கள போராளியாக முன்னால் போய் நிற்கிறான். நான் பார்க்கிறேன். அவன் ஒத்த வீடுதான், ஆனா அந்த ஒத்த வீடுதான் அந்த ஊரையே பாதுகாக்குது. எங்களை எல்லோருக்கும் பிடிக்கிறது உறவுகளே. சென்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நம்புவீர்களா? இந்த திருடமருத தொகுதியில் ஏறக்குறைய 19,000 வாக்குகளை நாங்க வாங்கினோம். என் தங்கச்சி திவ்யா பாரதிக்கு வேட்புமனு பரிசீலனை கூட்டம் நடந்தது. என்ன கூப்பிட்டுச்சு, அண்ணன் வாங்கண்ணே, வேட்புமனுல ஏதாவது சிக்கல் இருக்க போது நீங்க வந்துடுங்கன்னு. நான் அவசரமா கிளம்பி போறேன். போன எடுத்த உடனே நமது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு. நாங்க வெளில வந்து நின்றுட்டு இருக்கோம். அப்போ ஒரு கட்சியின் தலைவர் அவர் வந்து என்ன பார்க்கிறாரு. நல்ல துணிச்சல் தான், ஒரு சின்னோண்டு ஒரு பிள்ளையை நிப்பாட்டிட்டு தேர்தலை நிப்பாட்டுறீங்க, இதெல்லாம் ஒரு துணிச்சல் தான், உங்களுக்கு பாராட்டுறேன், உங்க துணிவை பாராட்டுறேன் சொல்லிட்டு அவர் கையில இருந்த சால்வையை எடுத்து போட போன. தங்கச்சி எங்க கட்சியில சால்வை போத்துற பழக்கம்லாம் இல்லைங்க, வேண்டாங்கன்னு. உடனே நான் என்ன பண்ண, அவர் கையில இருந்த சால்வை வாங்கி அவருக்கே போத்தி விட்டேன். உடனே ஒரு படம் எடுத்துக்கிட்டாரு. தங்கச்சி, உனக்கு எந்த இடத்துக்கு போய் என்ன பிரச்சனை வந்தாலும் சொல்லு, நான் வந்து உனக்கு வந்து பாதுகாப்பா வந்து நாங்க கட்சி ஆட்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னவர் வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 774. என் தங்கச்சி 12,000 ஓட்டு வாங்குறா. எப்படி பாருங்க, இப்படிதான் தமிழ்நாட்டோட அரசியல் இருக்கு. அந்த அரசியல் இருந்து மக்களை பாதுகாக்கணும்னா திவ்யா பாரதி போன்ற ஒரு படித்த இளம் பெண்ணுக்கு நீங்க வாக்களிக்கணும். ஒரு லட்சிய நோக்கோடு நிற்கிறாள், இந்த ஊரையும் இந்த மக்களையும் இந்த நிலத்தையும் காக்கணும்னு.
இதோ பக்கத்தில் இருக்கிற இந்த கதிராமங்கலம் எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஊருக்கு முதல்ல மீத்தேன் எடுக்க வந்தப்ப, ONGC வந்தப்ப, அந்த கதிராமங்கலத்தை சேர்ந்த பொதுமக்கள் என்ன பண்ணாங்க? வாங்க வாங்க எங்க வீட்லயும் வந்து எடுங்கன்னு சொல்லி வரவேற்ற மக்கள் அவர்கள். இன்னைக்கு கதிராமங்கலத்தில் குடிப்பதற்கு நிலத்தடி நீர் இல்லை. அந்த நீரில் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வேதியியல் தனிமங்கள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன. ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த கதிராமங்கலம் பகுதியிலே மீத்தேன் எரிகாற்று எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமானால் திவ்ய பாரதி போன்ற ஒரு போராளி திருடைமதுர் சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படணும். அதற்காகத்தான் இந்த தேர்தலில் தங்கை திவ்ய பாரதி ஏற்கலப்பையுடன் கூடிய விவசாய சின்னத்தில் களத்தில் நிற்கிறார். முதல்ல 2016 தேர்தலில் நான் கும்பகோணத்து வேட்பாளர், என் தம்பி பாபு ரத்னவேல் பாண்டியன் இங்க ஒரு வேட்பாளர் போட்டிருந்தான், தேவின்னு ஒரு பொண்ணு. நாங்க அந்த தேர்தலில் வாங்கின வாக்கு 1.1. நீங்க நம்புவீங்களா? இந்திய தேர்தல் வரலாற்றில் 1.1 வாக்கு சதவீதம் எடுத்த கட்சி அடுத்தடுத்த தேர்தலில் நிற்பார்கள் என்று நீங்கள் நம்புவீர்களா? ஆனால் உறவுகளே, அந்த அதிசயம் நடந்தது. தோற்றாலும் மீண்டும் மீண்டும் மக்களுக்காக களம் காண்பது, உறுதியாக ஒவ்வொரு முறையும் சமரசம் செய்யாமல் களத்திலே தனித்து போட்டியிட்டு இப்போது 8.22 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக எங்க கட்சி சின்னம் எங்கன்னு 2016 தேடினாங்க. ஆனால் இப்போது அதே கட்சி சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னத்தில் முதல் 3 இடத்துல வந்து நிற்கும். ஏற்கலப்பையுடன் கூடிய விவசாயி. நான் இங்கே திரண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி தம்பியிடம் ஒன்றுதான் சொல்லுவேன். மக்களிடம் போங்க, மக்களை நம்பி நில்லுங்கள், மக்கள் நம்ப நில்லுங்க. மக்கள் உறுதியாக நம்மை விரும்புகிறார்கள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். நமது கட்சியின் கொள்கைகளை, தனித்துவம் வாய்ந்த நமது கோட்பாடுகளை நாம் தமிழர் கட்சி 2026 ஆட்சிக்கு வந்தால் செய்ய போகும் திட்டங்களை பற்றி மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். இதோ வருகின்ற 21ஆம் தேதி அண்ணன் சீமான் வெளியிட இருக்கின்ற ஆட்சி செயல்பாட்டு வரைவு என்கின்ற அந்த ஒரு புத்தகத்தை வீதி வீதியாக எடுத்து செல்லுங்கள். மக்களிடத்தில் பேசுங்கள், பின்னை பிரச்சாரம் செய்யுங்கள். உறுதியாக இந்த தமிழ்நாட்டையும் தமிழர் நிலத்தையும் பாதுகாக்க, இந்த திராவிட கும்பலிடமிருந்து, இந்த தேசிய கட்சியிடமிருந்து பாதுகாக்க இந்த கொள்கை கூட்டத்தை தவிர வேற வழி இல்லை, வேற நாதி இல்லை. இறுதியாக சீமானின் தம்பி தங்கைகள் வந்து நிற்கிறோம். நாங்களும் படித்தவர்கள், பண்பானவர்கள், இந்த அரசியல் வேண்டாம் என்று வேடிக்கை பார்த்தவர்கள் தான். ஆனாலும் ஒரு இன அழிவு எங்களை உந்தி தள்ளியது. அதன் காரணமாக ஒவ்வொரு முறையும் மக்களை நேசித்து தேர்தல் களத்தில் நிற்கிறோம். இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்கை திவ்ய பாரதி அவர்களுக்கு ஏற்கலப்பையுடன் கூடிய விவசாய சின்னம். இப்பவே சொல்லிடுறோம், முதல் 3 இடத்துல டீல இருக்கிறா. ஆனா முதல் 3 இடத்துல வச்சுதான் ஆகணும், வந்து வச்சுதான் ஆகணும். அப்படி படித்த பொறியியல் பட்டதாரி தங்கை திவ்ய பாரதி அவர்களுக்கு ஏற்கலப்பையுடன் கூடிய விவசாய சின்னத்திலே உங்களது மதிப்பு மிகுந்த வாக்கினை செலுத்தி நெஞ்சம் நிமிர்த்தி உட்கார்ப்பா, நெஞ்சம் நிமிர்த்தி அந்த வாக்கு போடுற அன்னைக்கு அப்படி பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போடுற வாக்குங்கிறது தமிழர் தன்மானத்துக்கு போட்ட வாக்குடா. காசு பணத்துக்கு விலை போகாம 5000 ரூபாய் அந்த பணத்துக்கு ஓட்ட விற்காம தமிழர் தன்மானத்திற்கு, எங்கள் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனின் வீரத்திற்கு போட்ட வாக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்தனா நீ தமிழ. அப்படி வரணும். அதற்கான ஒரு போராட்டத்தை தான் இது போன்ற கூட்டங்கள் மூலமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள், எங்களது சின்னம் விவசாயி, எங்களது வேட்பாளர் திவ்ய பாரதி. அனைவருக்கும் நன்றி. தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.